தஞ்சாவூர்லலாம் நல்ல மழை. மழையோட மழையா இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. என்னங்க என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வந்து இன்ஜினியர் கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்க. அதில் என்னங்க பிரச்சனை? இன்ஜினியர் முடிச்சுட்டு சாவியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன். டைல்ஸ் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. இன்ஜினியர்கிட்ட சொன்னாங்களாம். அவங்க வந்து இல்லை, நான் இந்த அமௌண்ட்டு தான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க அதையும் மீறி இல்லை, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பாண்டிச்சேரியில் போய் எடுத்துக்கலாம், ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒயரிங்கும் சேர்த்து அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வண்டி சத்தம்லாம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அங்கே ஒரு டைல்ஸ் உடஞ்சிட்டா கூட நம்மளால் போய் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம், ஒரு டைல்ஸ்க்காண்டி நம்ம போயிட்டும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க யோசிக்கிறது உண்மையிலே கரெக்டு தான். அவங்க வந்து அமௌண்ட்டு கம்மியாகுன்றதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. என்ன கேட்டாங்க, நீங்கள் வீடு கட்டினீங்களே எப்படிங்க செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் லேபர் கான்ட்ராக்டில் கட்டினேன். வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு பொருள்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா நானே பார்த்து வாங்கி கொடுத்தேன். அது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஒன்றுத்துக்கும் நம்ம அலையணும். லேபர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க 40 லட்சம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக 50 லட்சம் ஆகும். அந்தளவுக்கு பொருள் வாங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதே டைலாகை எங்கள் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. இது மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் எடுத்தால் கம்மியாகும், ஒயரிங்கும் டைல்ஸும் நான் ஆளுங்களை கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. இவங்க யோசித்த மாதிரி தான் நானும் அன்றைக்கி யோசித்தேன். இங்கே வாங்குகிற அதே ஜிஎம் சுவிட்சு தான் நம்ம பாண்டிச்சேரியிலையும் வாங்க போகிறோம். ரேட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டு தான். கண்டிப்பாக பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. உண்மையிலே சாதாரண விஷயமே கிடையாதுங்க வீடு கட்டுறது. எதுக்குமே அமைப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நெல்லுனாலும் நிற்க போகிறதில்ல. எந்த கடையில் டைல்ஸ் வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நான் வாங்கின கடையை அவங்களுக்கு சொன்னேன். நான் வாங்கினதை விட அட்வான்ஸெல்லாம் இப்போ நிறைய டைல்ஸ் வந்திருக்குங்க. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா இப்போ இல்லாத பொருள்னே ஒன்று கிடையாது. அந்தளவுக்கு எல்லா அட்வான்ஸுமே வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இங்கேயே எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். 10 ரூபா முன்ன பின்னனாலும் தஞ்சாவூர்லேயே வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் டேமேஜாகவே இருந்துச்சு. அதை போய் திரும்ப கடையில் கொடுத்துட்டு மாற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு பீஸ்காண்டிலாம் நம்ம இப்போ பாண்டிச்சேரி போனோன்னா அது அலைச்சலாகவும் இருக்கும், நம்மளால் போகவும் முடியாது. ஐயோ, இந்த ஒரு பீஸ்காண்டி நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இந்த கடையில் தான் எடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரு வழியாக அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. சரி, இங்கே தஞ்சாவூர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊரில் எதுவுமே கிடைக்கலனா சரின்னு நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம். நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்கும்போது நம்ம அடுத்த ஊரில் போய் வாங்கி அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயே வாங்கி அந்த டைமை சேவ் பண்ணலாம். நான் வீடு கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் அலைஞ்சி ஒன்றும் பார்த்து வாங்கினேன். இந்த செவுரை லைட்டாக யாராவது டச் பண்ணால் கூட செவுருக்கு வலிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப வலிக்கும். அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் செலவு பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். அந்தளவுக்கு வீட்டுக்கு செலவாகிட்டே இருக்கும். அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையில் வச்சுருந்து செலவு பண்ணுறவங்க அது வேறு. கையில் காசே இல்லாமல் சில பேர் இறங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பு வந்திருக்கும், அதனால் இறங்கியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை பெறட்ட கஷ்டப்படுவாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டை கட்டி முடிச்சிட்டாலே லாக் ஆகிடுவாங்க. ஃபுல் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம்னு ஒன்று வரும் பாருங்கள், அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டும் கூடிய சீக்கிரம் பால் காய்ச்சிருவாங்க. ஃபைனலாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு சொந்த ஊர்லேயே பொருள்லாம் வாங்குவீங்களா, இல்லை வெளியூரில் போய் பொருள்லாம் வாங்குவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பொல்லன்னு வந்துச்சுங்க பிரியாணி. மீன் மேக்கரை தான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். சரி, பிடிக்குமேன்னு கொஞ்சம் போடலான்னு பார்த்தா நிறையா போட்டுட்டேன். இந்த மழைக்கு சூடாக சாப்பிட்ற நல்லா இருந்துச்சு. மழையில் எல்லோரும் சேஃபாக வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜுரமாக இருக்குது, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.